மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் பூட்டியிருந்த உணவகம் ஒன்று திடீரென தீப்பற்றியதை அடுத்து உணவகத்தில் நித்திரையில் இருந்த 7 பணியாளர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதுடன் மட்டுமல்லாமல் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து பல மணி நேரத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் கடை தொகுதி முற்றாக தீயில் எரிந்து சாம்பலாகிய சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு இடம்பெற்றதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த உணவகம் வழமை போல சம்பவ தினமான நேற்று இரவு 9 மணிக்கு மூடப்பட்டதுடன் அங்கு வேலை செய்து வரும் 7 இளைஞர்களும் உணவகத்தில் நித்திரைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் உணவகத்தில் இருக்கும் மின்சார பிரதான சுவிட்சிலிருந்து மின் ஒழுக்கு காரணமாக சுமார் இரவு 10:30 மணி அளவில் தீப்பற்றி எரிவதை அங்கு நித்திரைக்கு சென்ற ஒருவர் கண்டுகொண்ட நிலையில் தீ பிரகாசமாக எரிய தொடங்கியதை அடுத்து அங்கு நித்திரையில் இருந்த 6 பேரையும் எழுப்பிக் கொண்டு அவர் கடையின் கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறினார். அவர்கள் அங்கிருந்து வெளியேறி 5 நிமிடத்தில் கடை தொகுதியில் பாரிய தீ ஏற்பட்டு பெரும் தீச்சுவாலை உருவானதை அடுத்து அருகில் இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் பெரும் பதற்றம் அடைந்தனர். இதனையடுத்து மாநகர சபையின் தீயணைப்பு படை மற்றும் போலீசாரின் தீயணைப்பு பிரிவினர் காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படை இணைந்து நள்ளிரவு 12:30 மணிக்கு பல போராட்டத்தின் மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதும் கடை தொகுதி முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. இந்த தீ விபத்து மின் ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டுள்ளது என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேவேளை சம்பவ இடத்துக்கு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்யநாதன், பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர்களான மதன், பிரதி ஜனகன், தரன் ஆகியோர் வருகை தந்திருந்ததுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டும் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் கடை நித்திரை கொண்டு இருந்தாங்க. அந்த டைமில் பட சத்தம் கேட்டது. அந்த நேரம் பார்த்தா நெருப்பு புகை அந்த ஓட்டைக்குள்ளால் தான் பார்த்தா புகை மூட்டு கொண்டு வந்தது. அது பார்த்தா உங்களை வந்து தட்டி எழுப்பி ஆகலை எல்லாத்தையும் எழுப்பி தட்டி எழுப்பி வெளியே ஓடி. எத்தனை மணிக்கு நடந்தது? 11 மணி. எத்தனை பேர் இருந்தேன் நீங்கள்? நான் 6 பேர். 6 பேரையும் உள்ளு கால் உடைச்சி ஆக்கலை வெளியே எடுத்து சிலிண்டர் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்து. ஆனால் போட்டு நம்மளோட பொடி அந்த ஃபோன் எல்லாம் பற்றி போயிடுது. எல்லாம் புது எல்லாம் பற்றி போயிடுது.